பக்கத்தில் இருக்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அது பக்கத்துலேயே ஸ்டார் மாதிரி இருக்கும், கைப்புன்னு இருக்கும். அதை கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நம்ம மற்ற நண்பர்களுக்கும் வீடியோ போய் சேரும். மறக்காமல் லைக்கும் கைப்பும் கொடுத்து என்ன கேட்ல கூட கை வைக்க முடியல. இந்த செவரேறி குதிச்சு அந்த சைடு போயிட்டோம்னா ஏதாவது பண்ணலாம். செவத்திலே கை வைக்க முடியல. எங்க எந்த கனெக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு தெரிய மாட்டேங்குன்னு. இதுக்கும் மெயின் பிளக்க ஆஃப் பண்ணி பாப்போமா? ஆஃப் பண்ணது பிரச்சனை இல்ல, வீட்டுல புள்ளைய வச்சிருக்கோம். ஒருவேளை கனெக்ஷன் கட் ஆயிட்டு என்ன பண்ணுவா? புள்ளைய இருட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்க முடியும். ஒருவேளை ஒருத்தன் உள்ளுக்குள்ளே இருந்தானா? அலெக்சாண்டரா இவ்வளவு பெரிய வீட்டை கட்டி போட்டிருக்கா, இன்னும் நம்ம நிறைய ரூம் ஓபன் பண்ணி பார்க்கவே இல்ல. ஒருவேளை உள்ளுக்குள்ளே இருந்தாங்கன்னா, ஒருவேளை எலக்ட்ரிக் ஷாக் வச்சிருக்கதே, நம்ம மெயின் ஆஃப் பண்ணுவோம், கரண்ட் போயிடும், இருட்டுக்குள்ள வச்சு நம்ம சோழியை முடிச்சலாம் நினைச்சிருந்தானா? அப்போ எல்லாருமே செக் பண்ணிட்டு வந்து மெயின் சுவிட்ச்ல கை வைப்போம். அண்ணே, இந்த ரூம் எல்லாம் கண்டுபிடிக்க முடியல. அவ ஃபுல்லா எலக்ட்ரானிக் சிஸ்டத்து மூலமா கதை செட் பண்ணிருக்கா. பயங்கர மூல கதையா இருக்கா. உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது, அதனால எல்லாமே வித்தியாசமா பண்ணி வச்சிருக்கா. எங்க எந்தெந்த ரூம் ஒரு ரூம் மிஸ் பண்ணாலும் போச்சுண்ணே. கரண்ட்ல கை வைக்கிறது ரிஸ்க்குண்ணே. அது புள்ளைய வச்சுக்கிட்டு நம்ம எதுவும் பண்ண முடியாது. இப்ப இசை மட்டும் இங்க இல்லைன்னு வச்சுக்க, வந்தது வரட்டுன்னு பாத்துருக்கலாம். புள்ளைய வச்சுக்கிட்டு எதுவும் பண்ண முடியாது. ஒருவேளை உள்ள எதிரியே இல்லட்டாலும் கரண்ட் ஆஃப் பண்ணிட்டோம், புள்ளைய வச்சுக்கிட்டு எப்படி இருக்க முடியும்? கரண்ட் போனாலும் அதை என்னால செட் பண்ண முடியும்டா. எப்படி? அதான் கார் மட்டுமே 10 கார் விட்டுருக்காரு இந்த அலெக்சாண்டரா. அத்தனையும் ஃபாரின் கார், எலக்ட்ரானிக் பேட்டரி எக்கச்சக்கம் இருக்கு. போனாலும் நான் எடுத்துருவேன். நம்ம வேணா ஒரு ரிஸ்க் எடுத்து பாப்போமா? செவத்துல கை வைக்க முடியல, ஏதாவது ஒண்ணு பண்ணாதான் முடியும். 18 மணி நேரமா தாக்கு பிடிக்காது. அலெக்சாண்டரா கையை வச்சுட்டா, எனக்கு தெரியாதுங்க. அவளாலையும் தப்பிக்க முடியல, அதான் உள்ள மாட்டிக்கிட்டா. இப்ப பொறுப்பா நம்ம கிட்டே கொடுத்துட்டா. அவ சோர்ந்து போயிட்டா. எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்தா அவளுக்கு முடியல. நம்ம யாரையும் கான்டெக்ட் பண்ண முடியல, எதுவும் பண்ண முடியல. இப்ப இங்க இருந்து வெளியில போனாதான் நம்ம உயிருக்கு உத்தரவாதம். 18 மணி நேரத்துக்கு பிறகு வேற ஏதாவது பண்ணா என்ன பண்ண முடியும்? இங்க பாரு, இப்போ மகாதேவன் பிள்ளைய பாத்துக்கிட்டு இருக்காரு. இந்த நேரத்துல நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணாதான் உண்டு. அண்ணன் யோசிக்கல, பாப்போம். அவன் நம்ம காப்பாத்து நினைக்கல, எதிரி எங்க இருக்கான்னு தெரிவிக்கிட்டு இருக்கான். ஆமா, பிள்ளைய காப்பாத்தணுமே, எதிரி எல்லாம் விட்டு வைக்க முடியாது. அவன் வேலையை அவன் கரெக்டா பார்க்கான். அவனு அவன் எப்பவுமே எதிரியை பொறுத்தளவுக்கு தான் பார்ப்பான். இந்த மாணிக்க ஒரு சிக்னல் கொடுக்க மாட்டேங்க. அவன் எங்க சிக்கியிருந்தான்னா? சிக்கியிருந்தானாவா? ஆமா, ராஜாவும் அவனு தான் வெளில சுத்திட்டு இருந்தாங்க. ஒருவேளை மாட்டிருந்தான்னா அப்போ அவனும் சிக்கிட்டானா? எங்காது அண்ணா, அவன் கிங்ஸனோட வலது கை விட்டு வைப்பானுங்க, இன்னத்துக்கு தட்டி தூக்கி பானுங்க. நம்மள உள்ள அடைச்சவனுக்கு வெளியில சுத்திட்டு இருக்க மாட்டேன் விட்டாச்சிருப்பான். தட்டி தூக்கிட்டானு, இல்லன்னா என்னத்துக்கு வந்திருக்க மாட்டான். புள்ளைய காப்பாத்துறதுக்கு அவன் எப்படி வந்துருவான்? அதெல்லாம் இசை காப்பாத்துறதுக்கு ஏதாவது பிளான போட்டிருப்பான். பாப்போன்னு ஏதாவது வழி கிடைக்கான்னு பாப்போம். புள்ளையங்க மாமா கிட்ட நின்னுட்டு இருந்தா, அவர்கிட்ட எதுக்கு புள்ளைய கொடுக்கா? நீ இப்ப போயிருந்தா புள்ள அந்த ட்ரெஸ் போட்டு எவ்வளவு நேரம் ஆகுது? புள்ளைக்கு ட்ரெஸ் வேண்டாமா? அதுக்கு இல்ல, வரும்போதே துணிமணி எல்லாம் கொண்டு வந்தேன். அப்படியே அம்மாவா மாறிட்டேன் அந்த பிள்ளைக்கு. என் பிள்ளைக்கு நான் தான் பாக்கணும், நீ யாருன்றதே மறந்துட்ட. ஏம்ல இல்ல, புள்ள துணி மாத்தணும், அவ ட்ரெஸ் அப்பப்ப மாத்துவா. பிள்ளைக்கு கண்டினியூவா அதெல்லாம் போட மாட்டேன். ஆமா, நீ மேல பாம்பு எடுப்பல, மறந்து போச்சுடா. மறந்து போச்சா? இன்னும் புள்ளைய தூக்கி தோல்லே தூக்கி வச்சுட்டால, நல்ல எல்லாம் ஞாபகத்துல இருக்கும் உனக்கு. போ, வாங்கிட்டு வந்து கேட்கணும் பாரு, என் பிள்ளைக்கு மத உடுப்பு மாத்தணும். அப்படியே அம்மாவா மாறிட்டான். புள்ள புள்ள புள்ள. இவன் நல்ல பாம்பு எடுப்பானே, ஒரு நேரத்துல எப்படி இருப்பான்? இவனை பார்த்து இவனே மாதிரி இருக்கணும்னு எத்தனை நாள் இவனே மாதிரி நடந்தேன். இவனே மாதிரி நடந்து பாப்பேன், இவனே மாதிரி சண்டை போட்டு பாப்பேன். ஒருவேளை நானும் இப்படி மாறுவனோ? அத பொம்பளை பிள்ளை இல்லையா? ஆனா ஒண்ணு, இந்த பொம்பளை பிள்ளைகள் ஒண்ணும் அப்பா மாற எந்த அளவுக்கு மாத்தணுமா மாத்திரும். இரு, அப்ப பாலை காய்ச்சித்தாரு, குடிச்சிரு. கொஞ்சமாவது பாலை குடிச்சிரு. அப்படி சொல்லக்கூடாது. என்ன என்ன? இரு, அலெக்சாண்டர் வேற ஏதாவது வச்சிருக்கான்னு பாப்போம். ஓ, அதுக்கு தேவையான அப்போ பண்ணியா? இரு, அப்ப பாக்க வேணா வேணா, நீ அதே உட்காரு. இரு இரு, அப்ப இறக்கி விடுறேன். இரு, வா, அப்பா கிட்ட வா. கண்டிப்பா அதுல எக்கச்சக்க சாக்லேட் இருக்கும்பா. அத்தை உன்னை சாக்லேட் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிருக்கல, அது குறைய சாப்பிடலாம்ப்பா. குறையானா எவ்வளவு? கொஞ்சம்ப்பா. அங்க இருக்கான்னு பாருப்பா. சரி சரி, இரு பாக்க.
எப்போ இருக்காப்பா? வச்சிருக்க மாதிரி தெரியல, ஏதோ பாக்ஸ் பாக்ஸால வச்சிருக்கா. இவன் தான் சண்டைக்கு போவாள, இவன் எங்க ஜாக்கெட் வாங்கிப்பா? பொம்பளை பிள்ளைங்க ஜாக்கெட் திங்கும். இவன் தான் ரவுடியாச்சே. எப்ப கத்தி சொல்லாதப்பா, கத்தி விசிறுவா. கத்தி வீசிடுவாளா? எப்போ அவன் எப்படி வச்சிருப்பா பாருப்பா. இரு பாக்க. எப்ப அவளத்தையும் எடுத்துருவோம்ப்பா. அவ்வளோத்தையும் எதுக்கு எடுக்கணும்? கவின் மாமா, சாரன் மாமா எல்லாத்துக்கும் கொடுக்கணும்ல. ஓ, பங்கு வச்சுதான் சாப்பிடுவியா? ஆமாப்பா. என் புள்ள ஒரு சாக்லேட் உருக்கி அது அப்படியே சப்பாத்தி வச்சு தரேன், சாப்பிடுதியா? வேண்டாப்பா. வெறும் சாக்லேட் திங்கம்மா. சரிப்பா. ஒன்னா கட்டிட்டோம் அம்மால நீ. திருடன் கையில சாவி. மாபெரும் தாதா. உன் கட்டுப்பாட்டுக்குள்ள கிட்டத்தட்ட எவ்வளோ ரவுடிகள் இருப்பாங்க. பெரிய ராஜாங்கத்தை உருவாக்கி அந்த ராஜாங்கத்துக்கே மன்னனா, முடிசூடா மன்னனா வீச்சிருந்த ராஜபாண்டி. மாபெரும் தாதாக்களின் சக்கரவர்த்தி. அரசியல் புள்ளிகள்ல இருந்து அரசாங்கம் வரைக்கும் உன் கட்டுப்பாட்டுக்குள்ள. உன் கண்ணாசிவுக்கு நீ சொல்ற வேலை செய்யற அரசாங்கம், அரசியல்வாதி, தாதாக்கள், ரவுடிகள், பணக்காரன், விஐபி, அரசியல், சினிமா, ஆழ்புலம் உன் கீழே இருக்குதே. இங்க யார் தலையெடுக்க வந்திருக்க? நம்மள பத்தி இத்தனை விஷயமும் தெரிஞ்சு நமக்கு எதிரா நெஞ்ச நிமித்தி பேசிக்கிட்டு இருக்காளே, நெஞ்சில ஒரு துளி கூட பயம் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காள. ஏன்னா நான் அலெக்சாண்ட்ரா, எவனுக்கு பயந்தவ இல்ல. உன்னை பத்தி அக்கு வேற ஆணி வேற தெரிஞ்சு வச்சிருக்கேன் பாத்தியா? நான் ஒரு கணக்கு போட்டிருந்தேன். என் குறி என்னைக்குமே தப்பாது. ஜஸ்ட் மிஸ்ல இந்த குறி தப்பிட்டு ஃபர்ஸ்ட் வாசலிய முடிச்சிட்டு தான் இந்த மண்ணுக்கு வரதா இருந்தது. சரி, இது ரொம்ப சின்ன சமஸ்தானமா இருக்குது, இத முடிச்சிட்டு உன் தாதா கோட்டைக்குள்ள வந்து ஒன்னியே அடிச்சு தரத்தலாம்னு நினைச்சேன். சின்னதை நினைச்சு நான் வந்து ஏமாந்துட்டேன். முதல் முறையா இந்த அலெக்சாண்ட்ரா போட்ட கணக்கு தப்பானது இங்கதான். தப்பான கணக்கு போட்டேன், ஆனா சீக்கிரம் திருத்திடுவேன். ஏய், உன் கணக்கு தப்பானதுதான், இனி சரி பண்ண முடியாது. இந்த அலெக்சாண்ட்ரா எப்பேற்பட்ட கணக்கையும் தப்பு கணக்கையும் சரி பண்ணிடுவா. ஏன்னா இவ கணக்கு எப்பவுமே தப்பாது. ஏன்னா இவ அலெக்சாண்ட்ரா. ராஜபாண்டி தாதாவுக்கு இங்க என்ன வேலையோ? செம்பலிங்க சமஸ்தானத்துக்கும் ராஜபாண்டிக்கு என்ன சம்பந்தம்? அவ்வளோ லேசில தானே வந்து இறங்கி தலைய போடுற அளவுக்கு ராஜபாண்டி நிலைமை இறங்கி போச்சா என்ன? ஏய், ரொம்ப பேசுற. இல்ல, நீ ஆர்டர் போட்டா தலை எடுக்க இங்க பல பேர் உன்கிட்ட இருக்கும்போது நீயே இறங்கி வந்து எடுக்க வந்திருக்கன்னா அப்படின்னா ரொம்ப முக்கியமான தலையா இருக்கணுமே. ராஜபாண்டி அவ்வளவு லேசா இறங்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். இறங்கி இருக்கனா நிச்சயமா பெரிய தலையா தான் இருக்கணும். அப்படி இந்த வீட்ல பெரிய தலை ராஜபாண்டி. எதாவது மூச்சு விட்ட கொண்டு எறிஞ்சிட்டு போயிடுறேன். உனக்கு கிங்ஸின் கணக்க பத்தி தெரியல. எல்லா கணக்கும் எனக்கு தெரியும். நீ போட வந்த தலை மூச்சு விட்ட ஓ மூச்சு நின்னுரும். எதுக்கும் அஞ்சலவா இல்ல இந்த ராஜபாண்டி. மூச்சு விடாத. மூச்சு விட்டா மூச்சை எடுத்துருவேன். நீ ஒண்ணு கிங்ஸ்ன மாதிரி நீதி நேர்மைய கடைபிடிக்கிறவன் இல்ல. நீ எடுப்பன்னு எனக்கு தெரியும். இருந்தும் உன் கூட கொஞ்சம் மோதி பார்க்கலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஓ ராஜ்யபாரம் எனக்கு வேணும். முடிஞ்ச தொட்டு பாரு. அது என்னங்க, எங்க போனாலும் எவனாவது ஒருத்தன் கோட்டை கட்டி வச்சிருப்பான், ஈஸியா உள்ள புகுந்து தட்டி தூக்குதா? அதுதான் என் கேமே. இந்த அலெக்சாண்டரோட கேமே அதுதான். ராஜபாண்டி கிட்ட வாலாட்டாத, நறுக்கிடுவான். ராஜபாண்டிய பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்க, கவனமாரு. நீ எடுக்க வந்த தலை போய் திறக்காத. கண்டிப்பா இந்த வீட்டு வாரிசாதான் இருக்கணும். எத்தனை கோடி, எத்தனை லட்சம் கோடி. போய் திறக்காத. பாரு, ஒரு பொண்ணு தலை எடுக்கிறதுக்கு ராஜபாண்டிய வந்திருக்கா. என்ன முடியலையோ? முடியாது.
இந்த வீட்ல இருக்க ஒரு எறும்பு கூட நீ தொட முடியாது. நானும் வீராப்பா பேசிட்டு தான் ஒரு ஓரமா உட்கார்ந்துருக்கேன். இங்க கிங்ஸின் இருக்கிற வரைக்கும் இங்க எதையும் நம்மளால புடுங்க முடியாது. அவன் சாந்தமா இருந்தே வேலையை முடிச்சிருவான். இந்த உலகத்துல நான் பார்த்ததிலே படு பயங்கரமான மூலக்காரன், படு பயங்கரமான கிரிமினல்னா அது இந்த கிங்ஸின் தான். ரொம்ப அமைதியா இருப்பான், அமைதியா இருப்பான். பேச்சு ரொம்ப குறைவா பேசுவான். அவன் பார்வை இருக்க பார்வை, அவன் ஒவ்வொரு பார்வைக்கும் ஒவ்வொரு அர்த்தம் உண்டு. நேரா நெஞ்ச நிமித்தி அசையாம நின்னு பார்த்தான்னா அவன் சோலி முடிஞ்சுது. அதே கொஞ்சம் சைடு பார்வை பார்த்துட்டு அவன் பாட்டுக்கு போனான்னா இப்போதைக்கு இவன் தேவைப்பட மாட்டான், விட்டுருங்கன்னு அர்த்தம். அதே கண்ணுல நெருப்போட வெறு வெறுன்னு நடந்து போனவனா அவன் சோழிய முடிச்சு அவன் பிறந்ததுக்கான அடையாளமே இல்லாம ஆக்கிருங்கன்னு அர்த்தம். அவன் கோபமா ஆக்ரோஷமா வேட்டையாடும் போது கூட அவன் கண்கள்ல இரக்கத்தை எதிர்பார்க்கலாம். ஆனா அவன் அமைதலா சிரிச்சுக்கிட்டு இருந்தாதான் டேஞ்சரு. இன்னும் இங்க சிரிச்சுக்கிட்டு இருக்கான், அதான் எனக்கு பயமா இருக்கு. மூச்சு விடாத. ஆமா, இசையதான் போட வந்த. இது அவளுடைய ராஜா போறான். எனக்கு ஒரு சவால் வந்தது, போட்டிக்காக வந்த. ஆமா, லட்சம் கோடி எனக்கு சன்மானம். இசைய போட்டா 3000 லட்சம் கோடி அவ தலைக்கு வச்சிருந்தானுங்க. சவால் நினைச்சுதான் உள்ள வந்த. ஆனா இதுவரைக்கும் என் வாழ்க்கையில கிடைக்காத அத்தனை சந்தோஷமும் இங்க வந்ததுக்கு அப்புறம் கிடைச்சது அவளால. இது வரைக்கும் வாலாட்டி கட்டி பின்னாடிதான் எல்லாவனும் நின்று இருக்கான். என் நெஞ்சிலேயே ஏறி உட்கார்ந்தது யாருமே கிடையாது. அந்த பிஞ்சு வரலால என் நெஞ்சில ஏறி விளையாண்டா. அந்த பாசத்துக்கு நான் இப்ப அடிமையாயிட்டேன். அந்த பிஞ்சு மனசால என்ன கட்டி போட்டிருக்கா. அந்த மலையில மொழி மாறாம, அந்த மலையில மொழியில மாமா மாமான்னு அவ என்ன தொட்டு அணைச்சு மாமா மாமான்னு அப்பாங்க ஸ்தானத்தை கொடுத்து வச்சிருக்கா. அந்த பரிசம், அந்த மனம், அந்த தூய்மையான அன்பு. நான் பெட்டு கட்டிட்டு வந்தேன 3000 லட்சம் கோடி, அதெல்லாம் அந்த கால் தூசிக்கணும். இங்க பாரு, இது வரைக்கும் என் வாழ்க்கையில என்ன யாரும் எந்த உறவும் சொல்லி கூப்பிட்டது இல்ல. உடனுக்குடனா பணத்தை பதுக்கி வச்சிருக்கேன். அதெல்லாம் கொடுக்காத ஒரு சந்தோஷம் அந்த வீட்டுல வெறும் கட்டாந்தரையில தான் படுத்து கிடக்க. வந்து எட்டி மிதிப்பா, என் நெஞ்சில ஏறி நிப்பா. கோடி ரூபாயால என்ன அபிஷேகம் பண்ண மாதிரி இருக்கும். ஆமா மாமான்னு அவ தட்டி எழுப்புவா. பிறந்ததுல இருந்து என்ன அப்படி தட்டி எழுப்பி என் லைஃப்ல நான் பார்த்ததே இல்ல. வாயில போறது ஒரு துண்டு சாக்லேட்டா இருந்தாலும் அப்படியே எச்சின்னு கூட பார்க்காம அதை அப்படியே திருப்பி நம்ம வாயில வச்சு திணிப்பா. அதை சாப்பிடும் போதே அமுதமா இருக்கும். தனக்கு கிடைச்சதை கொடுத்த திங்கன்னு மட்டும் தான் அவளுக்கு தெரியும். இங்க பாரு, கோடி கோடியா நான் சேர்த்தேன். ஆனா புள்ளைய நான் சம்பாத்தியம் பண்ணல. புள்ள குட்டி பிறந்தா கூட என்கிட்ட இப்படி இருக்குமான்னு எனக்கு தெரியாது. அந்த புள்ள பாசத்துக்கு அடிமையாயிட்டா இந்த ராஜபாண்டி. கட்டுக்களவோ இந்த குடும்பத்துல நான் ஏன் வந்தேன் எதுக்கு வந்தேன்னு தெரியக்கூடாது. வந்த ஸ்பீட்ல போயிடலாம், பந்தயத்துல இந்த ராஜபாண்டி தோத்து போயிட்டான்னு போயிடலான்னு பார்த்தேன். அந்த புள்ள பாசம் என்ன கட்டி போட்டிருக்கு. அந்த புள்ளைய பார்க்காம என்னால இனிமேல் இருக்கவே முடியாது. அவ பெத்து வச்சிருக்கால பயிலுவ 24 மணி நேரம் என் கூடயே இருப்பானுங்க. இங்க பாரு, நான் வந்த வழியை பார்த்து போயிருவேன். கொஞ்ச நாள் இந்த பாசத்துல இருந்துட்டேன். நான் வந்த மாதிரியே போயிருந்தேன். நான் ஏன் வந்தேன் எதுக்கு வந்தேன்னு கடுகளும் அந்த பிள்ளைக்கு தெரியக்கூடாது. அந்த புள்ள பாசத்துக்கு அடிமையாயிட்டேன். அந்த புள்ளைய நான் கொல்ல வந்தேன் இந்த பிள்ளைக்கு தெரியக்கூடாது. அந்த புள்ளை என்ன வெறுத்துடக்கூடாது. அந்த பிள்ளைக்கு வெறுக்க தெரியாது. இருந்தாலும் நம்மள மாமா கொல்ல பார்த்தாரோன்னு நினைச்சிடக்கூடாது. இங்க பாரு, நான் சீக்கிரம் போயிடுறேன். இங்க பாரு, நீ கேட்டதுக்கு மேலே நான் கொடுத்துறேன். என்கிட்ட இருக்க அத்தனை எடுத்துட்டேன். ஆனா எதுக்காக வந்தேன் ஏன் வந்தேன்னு அந்த புள்ளைக்கு தெரியக்கூடாது. பரவாயில்ல, இந்த ராஜபாண்டி தோத்து போனதாவே இருக்கட்டும். அந்த புள்ள பாசத்துக்கு முன்னாடி தோத்து போயிட்டேன், அவ்வளவுதான். எனக்கு ஆஸ்தி வேண்டாம், அந்தஸ்தும் வேண்டாம். அந்த புள்ள அன்பு நான் சாகுற வரைக்கும் எனக்கு போதும். கொஞ்ச நாள் சொர்க்கத்தை காமிச்சிருக்கா போதும். ஆஸ்தி அந்தஸ்து எல்லாத்தையும் எடுத்துக்க போ. என் ராஜபாரத்தை எடுத்துக்க. இந்த ராஜபாண்டியோட சமஸ்தானம் இனிமேல இந்த அலெக்சாண்டருக்கு வாக்கு கொடுத்துட்டேன். அந்த இசை பிள்ளைக்கு முன்னாடி எனக்கு எதுவுமே இல்ல. போடு, அந்த பாசம் இருக்கு பாரு, எனக்கு என்ன போக விட மாட்டேங்குது. இன்னைக்கு போயிடலாம், நாளைக்கு போயிடலான்னு நினைப்பேன். அள்ளி அனுப்பா ராஜபாண்டி மாமாவோட, அள்ளி அனுப்பா.
இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட அப்படியே அடிச்சிட்டு அப்படியே நெஞ்சில சாஞ்சா பாரு. எடுத்துக்க எடுத்துக்கடி, என் ராஜா பாரு எல்லாத்தையும் எடுத்துக்க. ஆனா நான் எதுக்காக வந்தேன்னு மட்டும் சொல்லிடாத. இந்த வீட்டு பயலெல்லாம் என்ன நக்கல் பண்றானுங்க. நான் பொம்மிமா கூட கொஞ்ச நாள் தான் வாழ்ந்தேனா. கொஞ்ச நாள் வாழ்ந்தா என்ன, கொஞ்ச நிமிஷம் வாழ்ந்தா என்ன, கொடுத்துட்டு போயிருக்கா பாரு. என் தங்க பிள்ளையா என் ரத்தத்தை கொடுத்துட்டு போயிட்டாடா, என் உசுரை கொடுத்துட்டு போயிட்டாடா. போங்கடா, உங்களுக்கு என்னடா தெரியும்? இந்தா என் உசுரை வந்து நிக்கி பாரு. என் ரத்தம்டா இது, என்னோட மறுபிறவி. நான் இந்த மண்ணில் பிறந்ததுக்கான அடையாளம், நான் இந்த மண்ணில் வாழ்ந்ததுக்கான அடையாளம், நான் ஒருத்தி கூட இருந்ததுக்கான அடையாளம் பிறந்திருக்கு பாரு. என்னப்பா ஒன்னும் இல்லையா, சாப்பிடு, ஒரு வாய் சாப்பிடு. நீ கேட்ட மாதிரிலாம் சுட்டு வச்சிருக்கேன், சாப்பிடு. நான் சும்மா இல்ல கேட்டேன். சும்மா கேட்டியா? அப்ப முட்டி விட மாட்டுக்க, கொம்பு முளைச்சிரும் பாரு. இப்ப நான் வேண்டா முட்டுமாப்பா. முட்டணுமா? இப்ப முட்டுப்பா, அப்பதான் உனக்கு 2 கொம்பு முளைக்கும். ஆ, இந்த பையல நக்கல் பண்ணதுக்கு போயவுள்ள எப்படி போட்டு வந்தது பாரு. இப்ப முட்டுப்பா, உனக்கு கொம்பு முளைக்கட்டும். ஆ, கொம்பு எனக்கு முளைக்கணும். நல்லா இருக்கும்பா. நல்லா இருக்குமா? இருக்கும் இருக்கும். ஓ, கொம்பு முளைக்கட்டும் பாரு. இந்த வீட்டு பையல முட்டி முட்டியா நான் கொள்ளுதேன் பாரு. அப்ப முட்டுமாப்பா. இப்ப உனக்கு 2 கொம்பு வேணுமா 3 கொம்பு வேணுமா? முத முட்டு பாப்போம். முட்டுவோம். ஒரு கொம்பு முளைக்கா 2 கொம்பு முளைக்கான்னு பாப்போம். 1 2 3. நல்ல முட்டுப்பா. ஏன்டாப்பா வலிச்சிரும்? அப்பா மண்டை பணங்க மண்டை வலிக்கும். ஒண்ணு செய்யாதப்பா, முட்டுப்பா. ஏம்மா வேண்டாப்பா, சின்ன முஞ்சி. சே, உங்க அப்பாவுக்கு கொம்பு முளைச்ச மாதிரி நினைச்சு பாரு. ஆமாடா, என்ன ஓட்டதுக்காக 2 லட்சம் சம்பளம் வாங்குதல்ல, நீ பேசதானே செய்வ. கொடுக்கதே உங்க பொண்ணுதான் கொடுக்கா. பரம ரகசியம்டா. இல்லைன்னு யாருக்குமே தெரியாது. என்ன இங்க பாரு, அப்பா பாரு. அண்ணன் பண்ணி போயிச்சாடாப்பா. அப்படி சொல்லக்கூடாது. அப்படி சொல்லக்கூடாதா? அண்ணன் பண்ணி மாமா. இன்னும் 4 லட்சம் உனக்கு சம்பளத்தை கொடு. என்ன பண்ணி இதை சாப்பிட பாப்போம். கொண்டாங்க. அண்ணன் பண்ணி இதை எடுத்துக்கிட்டு என் கிட்ட வந்த பிறகு உனக்கும் கொம்பு முளைச்சிடும். அண்ணன் பண்ணிக்கு கொம்பு முளைச்ச மாதிரி நினைச்சு பாருங்க. அப்படியே சாத்தா மாதிரியா இருப்போம். ஓ, இப்ப சம்பளம் நீங்க வாங்குதீங்களோ? இல்ல கேட்ட இசைங்க நீங்க வாமா. வா, உனக்கு குட்டு விட்டா உருட்டி உருட்டினா அதுக்கு அப்புறம் தான் இருக்கு கொம்பு முளைச்சிடும். பத்தியா எப்படி பேசுதானு? இன்னும் சம்பளத்துக்கு நிறைய ஆள வச்சு விடுவேன் பாத்துக்கங்க. எவ்வளவு அழகு போல பேசுதே. அண்ணபாண்டி, அண்ணபாண்டி வந்துட்ட. இசை வாரியா? அண்ணபாண்டி என்ன சாப்பிடல, சாப்பிட்டோம். லாண்டது ஒரு வாய் உள்ள போகுது. நீ போ, நான் ஊட்டி விட்டேன். சரி, நான் வேணா வெளியே ஊட்டி பார்க்கட்டா? வேண்டாம், நீ போ. அங்க வாண்ணா. நிஜமாவே கொம்பு முளைக்குமாப்பா? ஆமா, அப்புறம் முட்டுனா அப்புறம் கொம்பு முளைக்காது. உனக்கு ஒரு கொம்பாவது முளைக்கட்டும்பா. எது ரெக்வஸ்ட் பண்ணி கேக்கியா? ஆமாப்பா. எப்பா இந்த இடத்துல ஒரு கொம்பு முளைக்கட்டும். முட்டுமாப்பா. ஏன்டா, அப்பாவுக்கு வலிக்காது, அப்புறம் உனக்கு தான் வலிக்கும். எனக்கு வலிக்காதுப்பா. எப்பா நானும் சாரன் மாமா எத்தனை நாள் விளையாண்டுருக்கோம் தெரியுமா? ஆனா சாரன் மாமாக்கு கொம்பே முளைக்கல. அவனுக்கு தான் மண்டையே கொம்பு மாதிரி தானே இருக்கு. ஆமா, அவன் மண்டை எத்தான் தண்டி இருக்கு. அப்ப இப்பதான் புரியுது, முட்டி முட்டி அவன் மண்டைய கொம்பாக்கி வச்சிருக்க நீ. இப்போ நிஜமாவே கொம்பு முளைச்சிருமாப்பா? என்ன? இப்ப உனக்கு ஒரே ஒரு கொம்பு முளைக்கட்டும்பா. ஏது ஒண்ணே ஒண்ணு? தங்க புள்ள, என் வயிறு புள்ள, அப்பாக்கு பண்ணி ஒரு முத்தம் கொடு. பாதாத நல்ல கூட அப்பாவுக்கு. சரி, அப்ப உனக்கு ஒரு கொம்பாவது முளைக்கணும். சரி, அப்பாவுக்கு நல்லா கொடுக்கணும். சரி, அப்பாவுக்கு கொடு பாப்போம்.
கரெக்டா கொடுக்கணும். சரிப்பா, இப்ப உனக்கு கொம்பு முளைச்சிரும்லப்பா. அதெல்லாம் முளைக்கும் தங்கம், நீ எனக்கு கொடு. என் புள்ள எப்படி இருந்து உட்காந்துருக்கு பாரு, என் புள்ள. அம்மா, என் புள்ள அது போல உட்காந்துருக்கு பாரு. அப்படியே என் வாசனை. அம்மா, என் புள்ள. நமக்கெல்லாம் இப்படிலாம் நடக்கவே இல்லையா? நான் மட்டும் இந்த பூமியில என்ன சபிக்கப்பட்டவளா? எனக்குன்னு யாருமே இல்லை. கொஞ்சம் வேண்டாம், கட்டி அணைக்க வேண்டாம், ஒரு வார்த்தை வான்னு கூப்பிடுறதுக்கு கூட யார், என் பேரு சரி கூப்பிடுறதுக்கு கூட எனக்கு கொஞ்சம் வேண்டாம், என்ன கட்டி தள்ள வேண்டாம், எனக்கு முத்தங்கள் கொடுக்க வேண்டாம். வா, சாப்பிட்டியா? ஆமா. நமக்கு ஒரு ஜீவன். அன்பு காட்டவும் யாரும் இல்லை, அரவணைக்கவும் யாரும் இல்லை. சண்டை போடுறதுக்கு மட்டும்தான் ஆட்கள் இருக்கு. இந்த தந்தையோட அரவணைப்பு, இந்த அப்பாவோட வாசம், இந்த அப்பாவோட அந்த பரிசம், இந்த அப்பாவோட முத்தம். அப்பா, மொத்தத்தில் அப்பா. அப்பப்பா, அப்பாங்கிறது எவ்வளோ பெரிய வரம். சொல்லும் போது புரியல, அப்பாங்கும் போது கூட பெருசா தெரியல, கண்ணால பார்க்கும்போது புரியுது. பூமியில அப்பாங்கிற ஒரு தெய்வம், அந்த தெய்வத்தின் மடியிலே இந்த புள்ள இருக்குது. எப்படி இருக்கும்னு, இந்த பரிசம் எப்படி இருக்கும், இந்த அப்பாவோட இந்த அரவணைப்பு, இந்த அப்பாவோட இந்த முத்தம். அப்பா, அண்ணன் பண்ணி சொன்ன மாதிரி கோடி கோடியா கொடுத்தாலும் கிடைக்காது. இப்போ அந்த புள்ளைக்கு அந்த அப்பாவோட வாசனை, அந்த அப்பாவுக்கு இந்த புள்ளையோட வாசனை, அந்த முத்தம். அப்பா, இதெல்லாம் எப்படி இருக்கும்? நான் வந்து என்ன பாவம் பண்ண எனக்கு இதெல்லாம் கிடைக்கல. இதே மாதிரி அப்பா மடியில சாஞ்சிருக்கும் போது எப்படி இருக்கும்? எந்த பயமும் இருக்காது, எந்த கலக்கமும் இருக்காது. ஏன்னா அப்பா இருக்காருல்ல. அப்பா, அப்பாங்கிறது உண்மையிலே மந்திர சொல்லுதான். அப்பா, இத பார்க்கும்போது எப்படி இருக்கு? எத்தனை வயசானா என்ன, எத்தனை பிள்ளைக்கு தாயா இருந்தா என்ன, அப்பா தோல் கிடைச்சா போதும், வாழ்ற வாழ்க்கை பூர்த்தி ஆயிரும். நமக்கு இப்படி பாக்கியமே கிடைக்கல. அந்த கிங்ஸன் ரொம்ப புத்திசாலி. தன் மனைவிக்கு என்ன கிடைக்கணுங்கிறத தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்கான். ஒரு மனைவிக்கு இந்த உலகத்துல என்ன கொடுக்கணுங்கிறத கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்கான். பொண்டாட்டிக்காக மாளிகை கட்டுறேன், பொண்டாட்டிக்காக நகை நட்டு சேர்க்கிறேன்னு சொல்றவன் மத்தியில ஒரு பொண்ணுக்கு என்ன தேவைங்கிறத எவ்வளவு நேர்த்திய பிளான போட்டு பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் காதலை பத்தி சொல்லும் போதெல்லாம் எனக்கு புரியல. இதுதான் காதலே. தான் மனைவிக்கு இந்த உலகத்துல கிடைக்க வேண்டிய அத்தனையும் அவன் கொடுக்கறான். ஒரு பொண்ணுக்கு தந்தை பாசம் ரொம்ப முக்கியம். அதை அவன் அள்ளி கொடுத்துருக்கான். அவன் புத்திசாலியான வீரன் மட்டும் இல்ல, ஒரு நல்ல கணவன், நல்ல காதலன். தங்குப்புல, அப்பா பாலை காய்ச்சிட்டேன். அப்ப உனக்கு ஆத்தி தந்துடட்டுமா? வேணாம், இப்ப தூக்கம் வருதுப்பா. அப்பாட, 2 சப்பாத்தி உள்ள போனதுக்கு பிள்ளைக்கு தூக்கம் வந்துட்டு. சரிம்மா, தூங்கிட்டப்பா. சரிப்பா, பாப்பா. நீ கொஞ்ச நேரத்துக்கு அப்ப தோல்ல படுத்துக்க. நல்ல தூக்கம் வந்து போய் கட்டில கொண்டு போடுதேன். இப்ப கொண்டு கட்டில போட்டா முடிச்சவா. நீ அப்ப தோல்ல படுத்துக்கோமா. சரிப்பா. பாலை காய்ச்சி குடுக்கலான்னு பாத்தேன், தூக்கம் வந்துட்டுங்களே. ஒண்ணு இல்ல அப்பா. ஐயோ, ஐயோ, தூங்குமா நீ. அலெக்சாண்ட்ராக்கு பால் வேணுமா? நான் இப்படி கேட்டேன், அதுக்கு தான் நந்திய சொல்லிட்டு அதை பாட்டு தூங்குத பாரு. அப்பா, அப்பா, என்னம்மா? அதுக்கு பால் வேணுமா? சரி, நீ தூங்கு. மாமா, புள்ளைய கொண்டாங்க. தூங்கிட்டு அப்படி இந்தா, அவ கண்ணை தூக்கிட்டு தான் வர. பத்தியா, நான் புள்ளல அது. மாமா வா, அப்ப தூங்க சொல்லியா. பால் வேணுமா? சப்பாத்தி வேணுமா? வேண்டாம். அப்பா, நீ வா அப்பா கிட்ட வா. அத உடுப்பு மாத்துவோம். அப்படியா, உடுப்பு எங்க இருக்கு? நான் புள்ள எப்போ வந்தாலுமே கார்க்குள்ள வச்சிருப்பேன். அவளுக்கு ஒரே உடுப்பு போட்டா ஒத்துக்கிடாது. அப்ப கொண்டே வந்துட்ட. சரி, இந்தா வாங்க. முத உடுப்பு மாத்தினாதான் பிள்ளைக்கு இருக்க முடியும். அப்படியா? சரி மாமா, கொஞ்சமா சாப்பிட்டாலே அப்படி சாப்பிட்டா ஒன்னே 2 சாப்பிட்டுப்பா. சரி, தேங்க பிள்ளை வா. அப்பா பிஸ்கட் வச்சிருக்கேன், சாப்பிட முடியும். ஆமா, இப்ப அதை தின்னுதான் சொல்லி பாப்பா. என்ன செய்ய, ஏதாவது கொடுத்துக்கிட்டே இருக்கணுமே. சரிம்மா வா. முத ஏசா மேல கழிட்டு ட்ரெஸ் போட்டுருவோம். இங்க உடுப்பெல்லாம் இருக்குது. இல்ல, நான் என் பிள்ளைக்கு கொண்டு வந்துட்டேன். வா.
உங்க உடுப்பு சேராதுல்ல. இந்த புள்ள எல்லார்கிட்டயுமே கொஞ்சம் அன்பா தான் பேசுது. சரி மாமா, நான் தூக்கிட்டு போறேன். நீ என்ன யோசிக்கிறன்னு எனக்கு தெரியுது. இந்த மகாதேவன் யாருக்குமே எதையும் சொல்ல மாட்டான். சொல்லணும்னு தோணுது, ஏத்துக்கிறதும் ஏத்துக்காம இருக்கிறதும் உன் விருப்பம். நீ என்னதான் கத்திய தூக்கிட்டு ஆம்பளைக்கு சரிசமா சண்டைக்கு போனாலும், எத்தனை ஆம்பளைங்களை வெட்டி வீழ்த்தினாலும் சரி, நீ ஒரு பொண்ணுங்கிறத மறந்துடாத. உனக்குள்ள என்னதான் ஆண்மை அதிகமா வெளிப்பட்டாலும் பெண்மைங்கிறத நீ மறந்துடாத. உனக்குள்ள பெண்மை தான் லாஸ்ட் ஜெயிக்கும். ஆம்பளை மாதிரி நடக்கிறதுனால ஆம்பளை ஆக முடியாது. ஆம்பளைக்கு சரிசமா நீ எல்லாத்தையும் கத்துக்கிறதுனால நீ ஆம்பளையும் ஆக முடியாது. ஏன்னா தெய்வத்தின் படைப்புல நீ பெண்ணா படைக்கப்பட்டிருக்க. உனக்குள்ள பெண்மை தான் அதிகமா இருக்கும். கடைசியில ஆண்மை ஜெயிக்குமா பெண்மை ஜெயிக்குமான்னா நிச்சயமா பெண்மை தான் ஜெயிக்கும். என்னடா இதெல்லாம் இவன் எதுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கான்னு கேட்காத. ஒரு பெண்மைக்கு எது தேவைங்கிறதே உனக்கு நல்லா தெரியும். ஒரு பொண்ணுகிட்ட கிலோ கணக்குல தங்கத்தையும் பக்கத்துல அப்பாவோட பாசம், புருஷனோட பாசம், அண்ணன் தம்பியோட பாசம் இருக்கு. அவ எதை தேர்ந்தெடுப்பான்னு நினைக்க? தங்க நகைகளையும் சொத்து சுகத்தையும் குப்பையாயிருவா. பக்கத்துல இருக்க அப்பனை கட்டி பிடிப்பா, அண்ணனை கைய பிடிப்பா, புருஷனை அந்த தோல்ல செய்வா. அவளுக்கு தேவை அன்பு, பாசம், நேசம். அது தெய்வத்தின் படைப்பு. அவளுக்கு உலகத்தின் செல்வங்கள் மேல என்னைக்குமே ஆசை வராது. ஒரு பொண்ணு அதிகபட்சமா எதிர்பார்க்கறதே கணவனா இருந்தா அன்பும் காதலும், தந்தையா இருந்தா அரவணைப்பும் பாதுகாப்பும், கூட பிறந்தவனா இருந்தா பாசத்தையும் நேசத்தையும். இதுக்கு மிஞ்சி ஒரு பொண்ணு இந்த உலகத்துல எதையுமே எதிர்பார்க்க மாட்டா. ஏன்னா அவ தெய்வத்தால் படைக்கப்பட்டவா. ஒரு உயிரை கொடுக்கறதுக்காக இந்த மண்ணுல படைக்கப்பட்டவா. அவளுக்குள்ள இரக்கமும் பாசமும் நேசமும் தான் அதிகமா இருக்கும். கத்தியை தூக்கிக்கிட்டு சரிக்கு சம்மணி சண்டைக்கு போறனால நீ ஒன்ன நீயே ஏமாத்திக்கிட்ட. தெரியுது, நீ ஏதோ ஒரு விஷயத்துல பாதிக்கப்பட்டிருக்க. அது காதலா இருக்கலாம், நட்பா இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது கூட இருக்கலாம். ஆனா நீ நிச்சயமா ஆண்களால பாதிக்கப்பட்டிருக்க. ஆண் சமுதாயத்தால நீ பாதிக்கப்பட்டிருக்க. இங்க பாரு, ஒரு பாதிப்புங்கிறது ஆண்களால மட்டும்தான் நடக்கும் இல்ல, கொடூரமான பெண்களாலும் நடக்கும். ஏன் கொடூரமான மாமியாரால மருமக தற்கொலை பண்ணல, மருமகளால மாமியார் ஊரை விட்டு ஓடல. பாரு, நமக்கு ஒரு சம்பவம் நடந்ததுன்னா அந்த வர்க்கத்தையே வெறுக்கிறது மிகப்பெரிய தவறு. ஆண்கள்லயும் தகப்ப மாதிரி நடந்துக்கிறவனு இருக்குது, இச்சையா பாக்குறவனு இருக்கதான் செய்யலாம். நாம ஒரு சைட பார்த்துட்டு இன்னொரு சைட வெறுக்க கூடாது. நீ அப்படி வெறுத்தனா பெத்த தகப்பம் கூட உனக்கு தப்பானதான் தெரியும். புரியுது, உன் வாழ்க்கையில ஏதோ ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்குன்னு தெரியுது. ஆனா தலை சாயதுக்கும் வாமான்னு உன்னை கூப்பிடுறதுக்கும் நீ ஒருத்தரையும் சம்பவத்தையும் பண்ணல. ஏதோ உன்கிட்ட எனக்கு சொல்லணும் போல நிறைய விஷயங்கள் தோணுது. நான் யாருக்கிட்டயுமே மனம் விட்டு பேச மாட்டேன், என் நண்பனை தவிர. ஆனா அப்பேற்பட்ட நண்பன்கிட்டயே நான் சில விஷயங்களை நான் பேசுனது கிடையாது. ஏன்னா அவன் என் நண்பன். எல்லாருக்குள்ளயும் எல்லார்கிட்டையும் எல்லா விஷயத்தையும் சொல்ல முடியாது. பெஸ்ட் ஃப்ரெண்டா இருப்பான், ஆனா அவங்கிட்ட கூட சில நேரம் நம்மளால எல்லா விஷயத்தையும் சொல்ல முடியாது. முன்ன பொண்ண தெரியவனாதான் இருப்பான், அன்னைக்குதான் பழக்கப்பட்டவனா இருப்பான். ஆனா அவங்கிட்ட நமக்கு ஏதாவது சொல்லணும் போல தோணும். அப்படிதான் எனக்கு நீ ஏதோ ஒரு சாயல், ஏதோ ஒண்ணு உன் மேல சில இரக்கத்தை எனக்கு கொடுக்குது. இங்க பாரு, காலம் கடந்து போகிறதுக்கு முன்னாடி நல்ல வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்க. உடம்புல ரத்தம் சூடா இருக்கிற வரைக்கும் தெரியாது. அதுக்கப்புறம் கத்திய தூக்கணவன் எல்லாம் வீரன் கிடையாது. புத்திசாலியா இருக்கான் பாரு, அவன் தான் வீரன். கிங்ஸ்னு ஒன்னே மாதிரி தான் கத்தி தூக்குறவன் தான். அவன்கிட்ட எதிர்த்துட்டு எவனும் தப்ப முடியாதுதான். ஆனா அவனுக்குன்னு சில உறவுகளை நீட்ட தக்க வச்சிருப்பான். மனைவியை தக்க வச்சிருப்பான், அண்ணன்களை தக்க வச்சிருப்பான், தம்பிமாரை தக்க வச்சிருப்பான். இந்த ஊரை எடுத்துக்க, கையை நீட்டி அவனுக்கு விதமா ஏதாவது நீ பேச பார்த்திருக்க? பேச மாட்டாங்க. ஒவ்வொருத்தங்கிட்டையும் அன்பை விதைச்சு வச்சிருப்பான். பாரு, உட்கார்ந்து அவங்க கிட்ட அன்பா பேசி அவங்களை தடை கொடுத்து அவங்களுக்கு உதவி செய்யறது அன்பு இல்ல. கடந்து போகும்போது நம்மளால முடிஞ்சதை செய்யறோம் பாரு, அதுதான் அன்பு. அத கிங்ஸின் கரெக்டா செய்வான். இந்த ஊர்ல யாராவது வறுமையில இருக்கிறத நீ பாத்திருக்க? அவன் தான் செய்யறான்னு தெரியும், ஆனா அதை அவனும் சொல்ல மாட்டான், இந்த ஊர் ஜனமும் சொல்லாது. அதுதான் உதவி. இங்க பாரு, உனக்குன்னு ஒரு லைஃபை தேடிக்க. எல்லாத்தையும் தூக்கி தூர போட்டுட்டு உனக்குன்னு ஒரு லைஃப் அமைச்சுக்க. உன்னை முழுசா புரிஞ்சுக்கிட்டவனை பார்த்து உன் வாழ்க்கையை ஒப்படைச்சிட்டு குடும்பத்தோட வாழறதுக்கு வழிய பாரு. இந்த கத்தியும் இந்த ஆட்சியை பிடிக்கிறதும் உனக்கு நிரந்தரமான சந்தோஷத்தையும் நிம்மதியும் கொடுக்காது. இந்த வீட்டுல ஏதாவது திங்கிற பொருள் வச்சிருக்கியா நீ? 10 நாள் வீட்டுக்குள்ள அடைச்சா திங்கிறதுக்கு உனக்கு எதுவுமே இல்ல. என்ன வாழ்க்கை நீ வாழ்ந்திருக்க? இப்ப நாங்களாம் இந்த வீட்டுக்குள்ள இருக்க போய் இது வீடா இருக்குது இல்லனா எத்தனை நேரம் பெட்சே பட்டு கிடப்ப? சொல்லு, கொஞ்சமாவது பயப்படு. உனக்குள்ள இருக்க ஆன்மீகத்துக்கு தூர போடு. நீ ஒரு பொண்ணுங்கிற மனசை வச்சுக்க. யாரோ பழி வாங்கதான் நினைச்சு நீ ஒண்ணு நீயே பழி வாங்கிட்ட. எவனோ ஒருத்தன் உனக்கு துரோகம் பண்ணிட்டா, ஆண் வர்க்கத்தை நான் பழி வாங்க போறேன்னு அவன் ஆட்சி பிடிச்சு வச்சிருந்தாமன்னா அந்த ஆட்சியை பிடிக்கிறதுக்கு நீ போய் நிக்க. இதனால உனக்கு என்ன லாபம்? நீ பழி வாங்க நினைச்சவன் போய் சேர்ந்துட்டான். பழி வாங்க நினைச்சவன் சாவல, இன்னும் உயிரோட தான் இருக்கான். சரி, அவன் அழிச்சிட்டா அழிப்ப. அன்னைக்குத்தான் எனக்கு நிம்மதி, அன்னைக்குத்தான் எனக்கு நிம்மதி. இங்க பாரு, திரும்பவும் சொல்றேன், கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய்.
ஒரு விஷயம் தீர விசாரிக்காம நமக்கான உண்மையான நீதி கிடைக்காது. என் அம்மா என் முன்னாடி தீய வச்சுக்கிட்டு பத்திக்கிட்டு எரிஞ்சாங்க. நான் கூட எங்க அம்மாவே குற்ற உணர்ச்சியில தீ வச்சுக்கிட்டாங்கன்னு நினைச்சேன். அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் சில உண்மைகள் தெரிஞ்சது. அவங்களா வச்சுக்கல, வைக்கப்பட்டு எரிக்கப்பட்டாங்கன்னு தெரிஞ்சது. நான் கண்ணால தான் பார்த்தேன், என் காதால தான் எங்க அம்மா கத்துறதை கேட்டேன். ஆனா சில காலங்களுக்கு அப்புறம் தான் எனக்கு உண்மையே தெரிஞ்சது. கண்ணால பார்த்த நானே சொல்றேன், கண்ணால பார்த்ததை நம்பாத. என்ன குழப்பாதீங்க. இங்க பாரு, நீ என் பொண்ணு என் மடியில இருக்கும்போது பார்த்த ஒரு தகப்பனோட அன்பும் பரிசமும் எப்படி இருக்கும்னு நீ பார்த்த. ஒரு அப்பாவோட அன்பும் பாசமும் அரவணைப்பு வேணா உனக்கு கிடைக்காம இருக்கலாம். ஆனா ஒரு நல்ல ஆணோட அன்பும் பாசமும் உனக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நான் சொல்லத சொல்லிட்டேன், தோணுச்சு. இனி ஓ விருப்பம். நீ வாழ்றதுக்கு பேர்லாம் வாழ்க்கையே கிடையாது. இந்த உலகம் ரொம்ப அழகானது. அங்கு கணவன், மனைவி, பிள்ளைங்க, அம்மா, அப்பா, அத்தை, மாமா, பெரியப்பா, சித்தி, இப்படி எல்லா உறவுகளோட சண்டை சச்சரவு போட்டாலும் ஏதோ ஒரு இரவு, ஏதோ ஒரு பகலு சிறு மகிழ்ச்சி, சந்தோஷம் கிடைக்கும். மிஸ் பண்ணிடாத. ஒரு நல்ல காதலை தேர்ந்தெடுத்து வாழதுக்கு வழிய பாரு. நல்ல காதல். காதலை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? வேட்டையன்